Hello friends, this is English newspaper words meaning in Tamil part 93. First slide பார்க்கலாம். Befitting response, தகுந்த பதிலடி. Those who hide Indian territory in Ladakh have received a befitting response. The PM said in his monthly radio address to Mon Ki Baat. பிரதமர் தனது மாதாந்திர வானொலி நிகழ்ச்சியான மனதின் குரல் நிகழ்ச்சியில் லடாக்கில் இந்திய நிலப்பரப்பினை ஆக்கிரமிக்க நினைத்தவர்களுக்கு இந்தியா தகுந்த பதிலடி கொடுத்துள்ளது என கூறியுள்ளார். பிரதமர் தனது மாதாந்திர வானொலி நிகழ்ச்சி PM மாதாந்திர வானொலி நிகழ்ச்சிகள் என்ன? இன் இஸ் மந்த்லி ரேடியோ அட்ரஸ், அதாவது மாதாந்திர வானொலி நிகழ்ச்சி. மனதின் குரல் நிகழ்ச்சி, அதை மான் கி பாத் அப்படின்னா மனதின் குரல் நிகழ்ச்சியில் மறுபடினா ஹிந்தி வேர்டு, அதனால அது மனதின் குரல் அதனுடைய மீனிங். லடாக்கில் இந்திய நிலப்பரப்பினை ஆக்கிரமிக்க நினைத்தவர்களுக்கு, those who hide Indian territory, டெரிட்டரி அப்படின்னா இந்திய நிலப்பரப்பு. those who hide Indian territory, அதாவது இந்திய நிலப்பரப்பை பார்த்தவர்களுக்கு, அதாவது ஆக்கிரமிக்க நினைத்தவர்களுக்கு, அதை கவனித்தவர்களுக்கு, அந்த மாதிரி மீனிங். ஆக்கிரமிக்க நினைத்தவர்களுக்கு have received a befitting, தகுந்த பதிலடியை கொடுத்துள்ளது. அதாவது அதோட மீனிங் இந்திய தகுந்த பதிலடியை கொடுத்துள்ளது. அதாவது சைனா அந்த இந்தியன் டெரிட்டரி, அதாவது லடாக்கில் உள்ள இந்திய நிலப்பரப்பினை ஆக்கிரமிக்க எடுத்த ஸ்டெப்ஸுக்கு இந்திய தகுந்த பதிலடி கொடுத்துள்ளது என கூறியுள்ளார். அதோட மீனிங் இதில் இந்தியா ஆட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். பேக்லாஷ்னா பின்னடைவு அல்லது எதிர்வினை. இன் திஸ் கான்டெக்ஸ்ட் ஹி ஆல்சோ ஸ்போக் ஆஃப் எக்கனாமிக் backlash against China, mentioning how people have decided to boycott Chinese goods. இந்த சூழலில் சீனாவிற்கு எதிரான பொருளாதார திடீர் பின்னடைவு, அது எதிர்வினை அல்லது பாதிப்பு குறித்தும் அவர் பேசினார். இந்த PM மோடி பேசினார். போன ஸ்லைடோட கண்டினியூஷன் தான். மக்கள் எவ்வாறு சீன பொருட்களை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளனர் என்பதை குறிப்பிட்டார். ஸோ இந்த சூழலில் இன் திஸ் கான்டெக்ஸ்ட் சீனாவிற்கு எதிரான பொருளாதார திடீர் பின்னடைவு குறித்து, அதாவது எக்கனாமிக் பேக்லாஷ் அகென்ஸ்ட் சைனா, அதாவது சீனாவிற்கு எதிரான, அது அகென்ஸ்ட் சைனா. எக்கனாமிக் பேக்லாஷ்னா பொருளாதார, பேக்லாஷ்னா திடீர் பின்னடைவு அல்லது திடீர் எதிர்வினை, அது பாதிப்பு குறித்தும் அவர் பேசினார். ஹி ஆல்சோ ஸ்போக் ஆஃப் பேசினார்னு அர்த்தம். மக்கள் எவ்வாறு சீன பொருட்களை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளனர். How people have decided to boycott
Chinese goods. அதாவது சைனீஸ் சீன பொருட்களை புறக்கணிக்க முடிவு செய்ததில்லைன்னா have decided to boycottனா புறக்கணிக்க என்பதை குறிப்பிட்டார். அதாவது the mentioning என்பதை குறிப்பிட்டார். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். கன்ஃபாண்ட் எதிர்கொள்வது. adequate அப்படின்னா போதுமான. if India knows how to maintain friendship, it can also confront someone and give an adequate response. நட்பை எவ்வாறு பராமரிக்க வேண்டும் என்பது இந்தியாவுக்கு தெரிந்தால் அது ஒருவரை எதிர்கொண்டு போதுமான பதிலடியை அல்லது பதிலை கொடுக்கவும் முடியும். அதாவது நட்பை எப்படி பராமரிக்கிறது போல பதிலடியும் கொடுக்க இந்தியாவுக்கு தெரியும். அதோடைய மீனிங். ஸோ நட்பை எவ்வாறு பராமரிக்க வேண்டும், ஹவு டு மெயின்டைன் ஃப்ரெண்ட்ஷிப் என்பது இந்தியா நோஸ் தெரிந்தால் அது ஒருவரை எதிர்கொண்டு போதுமான பதிலடியை அல்ல பதிலை கொடுக்கவும் முடியும். ஒருவரை எதிர்கொண்டு கன்ஃபாண்ட் சம்மன்னா அதாவது எதிர்கொண்டு போதுமான பதில் என்ன adequate response கொடுக்கவும் முடியும். given adequate response. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். அதாவது கிளாஷ் மோதல். ட்ரூப்ஸ்னா துருப்புக்கள் அல்லது படை வீரர் இராணுவ வீரர்கள். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி said today, referring to the clash with the Chinese troops in Galwan Valley on June 15th, in which 20 soldiers were killed in action. ஜூன் 15ஆம் தேதி கல்வான் பள்ளத்தாக்கில் சீன துருப்புக்கள் அதாவது இராணுவ வீரர்களுடன் ஏற்பட்ட மோதலை பற்றி பிரதமர் நரேந்திர மோடி இன்று குறிப்பிட்டுள்ளார். என்னென்ன கூறினார்? 20 வீரர்கள் இந்த மோதலில் கொல்லப்பட்டனர். 20 வீரர்கள் கொல்லப்பட்டனர். ஜூன் 15ஆம் தேதி அதாவது ஜூன் 15th கால்வான் பள்ளத்தாக்கில் கால்வான் வேலே சீன துருப்புக்களுடன் ஏற்பட்ட மோதலை பற்றி அதாவது கிளாஷ் வித் சைனீஸ் ட்ரூப்ஸ் அதாவது சீன துருப்புகள் அதாவது சைனீஸ் ட்ரூப்ஸ்னா சைனீஸ் இராணுவ வீரர்கள் சீன துருப்புகள் மோதலை பற்றி பிரதமர் நரேந்திர மோடி இன்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி said today referring அந்த மோதலை பற்றி அதனை பற்றி referring to the clash with Chinese troops சீன துருப்புகளுடன் அந்த இராணுவ வீரர்கள் ஏற்பட்ட மோதலை பற்றி. இதில் 20 வீரர்கள் கொல்லப்பட்டனர். அதாவது இந்த மோதலில் 20 வீரர்கள் கொல்லப்பட்டனர். in which 20 soldiers were killed in action. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். டெயின்ட்னா களங்கப்படுத்தல். அதுக்கப்புறம் ஹானர் அப்படின்னா கௌரவம். ஆனர்னா கௌரவம். PM Modi said our brave soldiers made it clear that they will not allow anyone to taint the honor of Mother India. தாய்நாட்டின் கௌரவத்தினை களங்கப்படுத்த யாரையும் அனுமதிக்க மாட்டோம் என்று நமது துணிச்சலான வீரர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் என்று மோடி கூறியுள்ளார். அதாவது 20 வீரர்கள் இந்த சைனீஸ் ட்ரூப்ஸ் கூட நடந்த போராட்டத்தில் கொல்லப்பட்டனர். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. PM Modi said our brave soldiers made it clear. பிரதமர் மோடி கூறியுள்ளார். ஒரு பிரேவ் சோல்ஜர்ஸ் நமது துணிச்சலான வீரர்கள் மேட் இட் கிளியர் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். எதை என்றால் they will not allow anyone to taint
அவர்கள் யாரையும் அனுமதிக்க மாட்டோம் என்று. train the honor of mother India. மதர் இந்தியா தாய்நாட்டின். ட்ரெயின்டின இந்த ஆனர்னா கௌரவம். டு ட்ரெயின் களங்கப்படுத்தல். யாரையும் அனுமதிக்க மாட்டோம்னா they will not allow anyone. யாரையும் அனுமதிக்க மாட்டோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். பவுஸ் பவு வாலோ வேலோ. இந்த பவ் அப்படின்னா வணங்குறது, தலை வணங்குகிறது, தலை வணங்குறது, அது வணங்குறது, தலை வணங்குகிறது. வேலர் அப்படின்னா வீரம் அல்லது துணிவு. இந்தியன் பவ் டு அவர் brave martyrs. They have always kept in India safe. Valor will always be remembered, the PM said. நமது துணிச்சலான தியாகிகளுக்கு இந்தியா தலை வணங்குகிறது. அவர்கள் எப்போதும் இந்தியாவை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். வீரம் துணிவு எப்போதும் நினைவில் இருக்கும் என்று பிரதமர் கூறினார். நமது துணிச்சலான தியாகிகளுக்கு, அதாவது அவர் பிரேவ் மேட்ரஸ், மேட்ரஸ்னா தியாகிகள், இந்தியா தலை வணங்குகிறது. இந்தியா பவுஸ். இதில் they have always kept India safe அப்படின்னா அவர்கள் எப்போதும் இந்தியாவை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். வேலு அப்படின்னா வீரம் அல்லது துணிவு. will always be remembered, எப்பொழுதும் நினைவில் இருக்கும் என்று பிரதமர் கூறினார். The PM said. பவுஸ்னா தலை வணங்குகிறது. Thank you for watching, friends. If you like, please share, subscribe and click the bell icon. Thank you, friends.